Hi friends, welcome to interview. இந்த வீடியோவில் பார்க்க போறோம்னா 100 habits of high performing software engineers பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் 2 ஹேபிட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ஆக்டிவ் லிசனிங் ஸ்கில் இருக்கும். இந்த லிசனிங் ஸ்கில்ஸை வந்து தயவுசெய்து ஓவர் லுக் பண்ணிடாதீங்க. லிசனிங் ஸ்கில்ல வந்து கம்மி இடம் போட்டுறாதீங்க. ரொம்ப முக்கியமானது. ஈச் அண்ட் எவ்ரி டீம் மெம்பருக்கு வந்து லிசனிங் ஸ்கில் கண்டிப்பாக இருக்கணும். லீடருக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மீட்டிங்கில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். மற்ற வேலையை எதுவும் நம்ம வந்து பண்ணக்கூடாது. உங்களுக்கு புரிஞ்சதை வந்து ரீஃப்ரேஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது இதுதான் எனக்கு புரிஞ்சுது கரெக்டாக அப்படின்னு சொல்லி அலைன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து லிசனிங் ஸ்கில். இதுதான் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணுவாங்க. ஒரு மீட்டிங்கை விட்டு நீங்கள் போகும்போது கிளாரிட்டியோட நீங்கள் போகணும். செகண்ட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மீட்டிங்கில் போகும்போதும் ப்ரிப்பேர்டாக போகணும். நான் சொல்லியிருக்கிறேன் ஓவர் ப்ரிப்பேர்டாக போகணும். ஸோ இந்திரா நொய் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, அவங்க எல்லா மீட்டிங்க்கும் வந்து மேக்ஸிமம் ஓவர் ப்ரிப்பேர்டாக தான் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பெப்சிகோட சிஇஓ. ஸோ கிளியரான பாயிண்ட், ப்ரிப்பேர்டாக போகிறது ஒரு விஷயம். ஓவர் ப்ரிப்பேர்டாக போனீங்கன்னா இன்னும் நீங்கள் வந்து கான்ஃபிடண்டாக இருப்பீங்க. ஸோ யூ ஹேவ் டு ஸ்பீக் அப் இன் மீட்டிங்ஸ். உங்களோட தாட்ஸ் என்ன, இன்சைட்ஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். ஏன்னா அந்த நேரத்தில் விட்டுட்டீங்கன்னா கடைசியில் வந்து ரிலீஸ் பண்ணும்போதோ இல்லை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாயிடும். உங்களுக்கு என்ன தோணுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏபி டிசைன் வந்து எனக்கு புரியல, இதை இப்படி பண்ணலாம் சொல்லி பெஸ்ட் சொல்யூஷன்லாம் இருக்குது, ஆல்டர்னேட் சொல்யூஷன்லாம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன தோணுதோ கிவ் யுவர் பெஸ்ட் இன் த மீட்டிங்ஸ். ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்கும்போது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும், அது ப்ரூட்டலி ஹானஸ்டாகவும் இருக்கணும். அதாவது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ வெளிப்படையாக சொல்லணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா இந்த 2-3 மாதத்தில் அந்த ஏபிஐயோ இல்லை அந்த இம்ப்ளிமெண்டேஷனோ வந்து பிரேக் ஆகும். அது பெரிய பிரச்சனையாகும். அதுக்கு பதிலாக இதுதான் எனக்கு தோணுது, இது என்னோட ஒப்பீனியன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நீங்கள் மீட்டிங்கில் ஓப்பனாக சொல்லிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி தான் வந்து ஹை பர்ஃபார்மர்ஸ் தே எக்ஸ்பிளைன் இன் அ ரெஸ்பெக்ட்ஃபுல் வே பட் ப்ரூட்டலி ஹானஸ்ட். ஸோ 2 ஹேபிட் பார்த்துருக்குறோம். ஆக்டிவ் லிசனிங் ஸ்கில், ரெண்டாவது வந்து மீட்டிங்கில் நம்ம வந்து ஸ்பீக்கப் பண்ணணும், நம்மளோட தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணணும். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் டெக் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ. பை பாய்.